ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸாம் சிலபஸ் டாப்பிக்கான வைணவம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வைணவம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போது நான் இந்து சமய அறநிலையத்துறை இஓ கிரேட் 3 எக்ஸாமோட சிலபஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேப்பர் 1, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2 2 எக்ஸாம் நடக்கும் இந்த இந்து சமய அறநிலையத்துறை இஓக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேப்பர் 1ஓட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சயின்ஸ், அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஃபுல்லாக பேப்பர் 1ஓட சிலபஸ் இருக்குது. ஸோ கீழே வந்தீங்கன்னா இதில் பேப்பர் 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்து மதம்னும், அப்புறம் சைவம்னும், அப்புறம் வைணவம்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கொடுத்துருக்க இந்து மதம்ன்ற கீழே செக்ஷனுக்கு கீழே மொத்தம் 30 டாபிக் இருக்குது. ஸோ இதில் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டாபிக்ஸ் கவர் பண்ணி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே தெரிகிற ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படின்னு படித்தா கூட ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1 மந்த்துக்குள்ளே இந்த செக்ஷனில் இருக்க ஃபுல் டாபிக்ஸுமே படிச்சிடலாம். ஸோ இதில் 80% ஆஃப் த சிலபஸ் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டேன் இல்லையா? ஸோ மீதி இருக்க 20%யும் நான் கூடிய சீக்கிரம் கவர் பண்ணி இந்த வீக்கில் வீடியோஸ் போட்டுருவேன். ஸோ அப்போது நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போய் பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷனையும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது செக்ஷன் வந்து சைவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 12 டாபிக் இருக்குது. அதுக்கப்புறம் வைணவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்ஷன் கீழேயும் ஒரு 12 டாபிக் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இன்னைக்கு வைணவம்ன்ற செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வைணவமில் முதல்ல கொடுத்துருக்க டாபிக் வந்து வைணவம்னு தான் இருக்குது. ஸோ இந்த வைணவம்ன்றது ஒரு பேசிக் டாபிக். ஸோ நம்ம இதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டா தான் அதுக்கப்புறம் வர 11 டாப்பிக்கும் நமக்கு படிக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வைணவம். வைணவத்தில் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஆறுமுக நாவலர் அவர்கள் புக்கு, இந்து மத இணைப்பு விளக்கம்ன்ற புக்கில் இருக்க சிலபஸ் தான் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வைணவம்ன்ற டாபிக் கீழே வைணவத்தின் கருத்துக்கள் மற்றும் பிரிவுகள்னு கொடுத்துருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல வைணவத்தில் விஷ்ணுவை தான் கடவுளாக ஏற்றுட்டு இருக்காங்க. ஸோ விஷ்ணுவே கடவுள்னும், வடகலை வேத சாஸ்திரத்திற்கும் தென்கலை ஆழ்வார்கள் பாடலுக்கும் முக்கியத்துவம் தருவதாக உள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வடகலை தென்கலைன்னு 2 பிரிவுகள் இருக்குது. வடகலைன்றதுக்கு வேத சாஸ்திரத்துக்கும், தென்கலைன்றதுக்கு ஆழ்வார்களோட பாடலுக்கும் முக்கியத்துவம் தருவதாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வடகலையை தோற்றுவித்தவர் யாருன்றது நம்ம பார்க்கலாம். வடகலையை தோற்றுவித்தவர் வந்து வேத வியாசர் அவர்கள். ஸோ இவரோட பேர் வியாசர். இவர் வேதங்களை ஏற்றிருந்தனால இவருக்கு வேதவியாசர்ன்ற பெயர் வந்திருக்கு. வியாசர் அவர்கள் வேதங்கள் மட்டும் இல்லை, மகாபாரதத்தையும் அவர் எழுதியிருக்காரு. ஸோ வேதவியாசர்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டானவர். அவர் தான் வந்து வடகலையை தோற்றுவித்தவர். அடுத்து நம்ம இப்போ தென்கலையை தோற்றுவித்தது யாருன்றதை பார்க்கலாம். ஸோ தென்கலையை தோற்றுவித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மணவாள மாமுனிகள் அவர்கள். அப்புறம் இதில் உள்ள குறிப்புகள் 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்னன்னா பஞ்சசம் ஏஷ்காரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 என்னன்றதை நம்ம பார்த்துலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா தாபம், 2வது புன்றம், 3வது நாமம், 4வது மந்திரம், 5வது அர்ச்சனம். ஸோ இந்த 5க்கும் பேர் என்னன்னா பஞ்சசம ஏஷ்கரம் அப்படின்றது. அடுத்து வைணவம் கூறும் முக்கிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5க்கும் பேர் என்னன்னா பஞ்சகம்னு வச்சிருக்காங்க. ஸோ இந்த 5 பொருட்கள் என்ன, வைணவம் கூறும் முக்கிய 5 பொருட்கள் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். முதல்ல அதில் பார்க்கறதுல அடைபவன், அடையப்படுவது, பயன், உபயம், அப்புறம் இடையூறு, அந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் முதல்ல அடைபவன் பார்த்தீங்கன்னா ஜீவன். அதில் அடையிறதுக்கு அதோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ரூபத்தை அடையிறாங்கன்னா ஸ்வரூப ரூபத்தை அடையிறாங்க. ஸ்வரூப ரூபம். அப்புறம் வந்து அடையப்படுவது பார்த்தீங்கன்னா விஷ்ணு, கடவுளை அடையப்படுறது விஷ்ணு. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரஸ்ப ரூபம் அப்படின்னு. 3வது பார்த்தீங்கன்னா அதோட பயன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பயன் என்னன்னா முடிவிலா இன்பம் பெறுவது தான் அதோட பயன். அதோட பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புருஷார்த்த
ஸ்வரூபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4வது பார்த்தீங்கன்னா உபயம். ஸோ அதனால நம்மளுக்கு கடைசியாக ஃபைனலான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுதான் உபயம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தி. உபயம்ன்றது பக்தி. அதோட பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா உபய ஸ்வரூபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதெல்லாம் அடையிறதுக்கு இடையூறாக இருக்கும் இல்லையா சில விஷயங்கள். ஸோ அது என்னன்றது கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இடையூறுக்கு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா சாஸ்திரீத விரோத செயல்கள். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் விரோத செயல்கள், சாஸ்திரீத விரோத செயல்கள் ஈடுபடுறது தான் வந்து இடையூறுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதோட பேர் என்னன்னா விரோதி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முப்பொருள் கூறும் உண்மைகள் என்னென்னன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த முப்பொருள் உண்மைகள் என்னன்றதையும் பார்க்கலாம். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்துவ திரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த முப்பொருள் உண்மைகள் இல்லைன்னா தத்துவம் திரியம் என்னென்னா ஒன்று ஈஸ்வரன், 2வது சித்து, 3வது அசித்து. அதுக்கப்புறம் உயிர்களை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா ஒன்று அணு, 2வது ஞானம், 3வது ஆனந்தம், 4வது அமலம். இதுதான் வந்து உயிர்களின் வகைகளாக வைணவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மந்திரங்களை வந்து 3 வகையாக சொல்லியிருக்காங்க வைணவத்தில். அது என்னென்னா அஷ்டத்ர சரினும், 2வது ஷடத்ர சரினும், 3வது துவாத சட்சரினும் கொடுத்துருக்காங்க மந்திரங்களை பற்றி. அடுத்து வைணவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க உட்சமயங்கள் வந்து மொத்தம் 6. அது என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா யாதவம், 2வது மயாதவம், 3வது இரண்ய கர்ப்பம், 4வது ராமானுஜரியம், 5வது பாஸ்கரம், 6வது தத்துவம். ஸோ இது 6 தான் பார்த்தீங்கன்னா உட்சமயங்கள், வைணவத்தோட உட்சமயங்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து விஷ்ணு அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைந்தவர்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு ரட்சகர், படைத்து காத்து நிற்பவர்னு குறிப்பிட்டிருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சாட்சரத்தில் இறைவன் அரூபியாய், ஞான வடிவினராய், ஆதி மூலப்பொருளாய் எங்கும் நிறைந்துள்ளார் அப்படின்னு குறிப்பு எழுதியிருக்காங்க. அடுத்து தத்துவங்கள் பார்த்தீங்கன்னா 24 இருக்கு. ஸோ விஷ்ணுவை மட்டும்தான் 25வது தத்துவமாக கருதுறாங்க. விஷ்ணு அவர்கள் 25 தத்துவமாக பரஸ்பர தேவ ஸ்வரூபமாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவரோட வியூக அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்கு. அது என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ விஷ்ணு கடவுளோட வியூக அவதாரங்கள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த அவதாரங்களில் முதல்ல பார்த்தீங்கன்னா வசிதேவர் அப்படின்றது முதலாவதும், 2வது சங்கர் ஷனர் அப்படின்றது 2வதும், 3வது பார்த்தீங்கன்னா பிரயுத்யம்னர் அப்படின்றது 3வதும், 4வது பார்த்தீங்கன்னா அனிருத்தர். ஸோ இந்த 4ம் தான் பார்த்தீங்கன்னா விஷ்ணு கடவுளோட வியூக அவதாரங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து இவரோட அவதாரங்கள், விஷ்ணுவோட அவதாரங்கள் என்னன்றது நம்ம பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம், 2வது கூர்ம அவதாரம், 3வது வாராக அவதாரம், 4வது நரசிம்ம அவதாரம், 5வது வாமன அவதாரம், 6வது பரசுராம அவதாரம், 7வது தசதராம அவதாரம், 8வது பலராம அவதாரம், 9வது கிருஷ்ண அவதாரம், 10வது கல்கி அவதாரம். ஸோ இந்த 10ம் தான் அவதாரங்கள், விஷ்ணு கடவுளோட அவதாரங்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ விஷ்ணு கடவுளோட சிறப்பு அம்சங்கள், அவர் செய்த சிறப்பு செயல்களாக குறிப்பிட்டிருக்கிறதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். அதில் விஷ்ணு கடவுள் அவர்கள் ஆதிசேஷன் மீது யோக நித்திரை செய்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து இவர் வைகுண்டத்தில் பரவசி தேவராய் இருந்து உந்தி தாமரையிலிருந்து பிரம்மனை உண்டாக்கி உலகை படைத்து பிரம்மனிடமிருந்து ருத்ரனை உண்டாக்கி சம்ஹாரம் செய்கின்றார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஆதிசேஷன் மீது யோக நித்திரை செய்கிறார் விஷ்ணு கடவுள் அவர்கள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவர் வைகுண்டத்தில் பார்த்தீங்கன்னா பரவசி தேவராய் இருந்து உந்தி தாமரை அப்படின்ற ஒரு தாமரை மலர்ல பிரம்மனை உருவாக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரம்மன் மூலியமா உலக படைக்கிறாருன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பிரம்மனிடமிருந்து ருத்ரனை உண்டாக்கி சம்ஹாரம் செய்கிறார் அப்படின்னு விஷ்ணு கடவுள் செய்த சிறப்பு செயல்கள் இவைகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து விஷ்ணு தாமே காத்தல் தொழிலையும் செய்கின்றார். ஸோ இந்த சிறப்பு செயல்கள்லையும் செயல்கள் எல்லாத்தையும் அவர் ஈடுபட்டு அடுத்து அவரோட தொழிலான காத்தல் தொழிலையும் செய்கின்றார். நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ பிரம்மன் வந்து படைக்கும் தொழிலை செய்பவர், விஷ்ணு வந்து காத்தல் தொழிலை செய்பவர், சிவன் அவர்கள் வந்து அழிக்கும் தொழிலை செய்பவர். அந்த மாதிரி விஷ்ணு அவர்கள் காத்தல் தொழில்களையும்
காத்தல் தொழிலையும் தாமே செய்கின்றார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஆறுமுக நாவலர் அவர்கள் புத்தகத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சின்ன டாப்பிக்கான சின்ன அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கான வைணவம் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் வைணவத்தில். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வைணவத்தில் மீதி இருக்க 11 டாபிக்ஸையும் கவர் பண்ணி நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துடலாம். ஸோ ஒன்றா நான் அந்த வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சஜஷனையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் அதோட இம்பார்ட்டன்ட் புக்ஸ் பற்றியும் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சிலபஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி சிலபஸ் டவுட்ஸை கவர் பண்ணி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வைணவத்தில் அடுத்த டாப்பிக்கோட இன்னொரு வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.